எபிசோட் 243. ஆதனின் கழுத்தை பிடித்து அந்த வெள்ளை நிறமான நரி அவனை கொல்லப் போகும் நேரத்தில் ஒரு சக்தி வந்து அந்த நரியின் மீது பட்டு அது அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டது. யார் அந்த நபர் என்று தலையை உயர்த்தி பார்க்கும்போது அது ஆதனை இங்கு அழைத்து வந்த தங்க நிறமான மனித குரங்குதான் என்று அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அங்கே இருந்த ஆதனுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏனென்றால் தன்னை இந்த இடத்தில் வைத்து கொல்ல வந்த தங்க நிறமான மனித குரங்கு இப்போது மீண்டும் இங்கு வந்து ஆதனின் உயிரை போகும் நேரத்தில் காப்பாற்றி இருக்கிறது என்பது மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அளிக்கும் நிகழ்வாக இருந்தது. அங்கிருந்த பீஸ்டுகளுக்கு அதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. அப்போது அந்த வெள்ளை நரி அங்கிருக்கும் தங்க நிறமான மனித குரங்கை பார்த்து, இப்படி கூட இருந்தே குழி பறிச்சு என்ன கொல்ல பாக்குறியா? ஒன்னு நான் கொல்லாம விடமாட்டேன் என்று கூறியது. அதை கேட்ட குரங்கு தனது நெஞ்சில் மாறி மாறி குத்திக் கொண்டது. அப்போது அந்த வெள்ளை நரி அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கலாம் என்று முயற்சி செய்தது. ஆதனின் அந்த உயிரெடுக்கும் மாத்திரை அந்த நரியை சிறிதளவும் நகர முடியாமல் பிடித்து வைத்திருந்தது. அந்த சக்தியில் இருந்து அதனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அந்த நரியின் முக்கால்வாசி ஆற்றல் சக்தியை ஆதனின் மாத்திரை எடுத்துக்கொண்டது. அதன் சக்தி பெரும்பாலும் எடுக்கப்பட்டதால் அதன் உண்மையான உருவம் வெளிவர ஆரம்பித்தது. அதாவது அந்த நரி இப்போது மனித உருவத்தில் இருந்து தனது நரியின் உருவத்திற்கு மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. மறுபக்கம் ஆதனும் சண்டை போடும் நிலையில் இல்லை. அவன் உடம்பு இதற்கு முன்பு அந்த நரியால் ஏற்பட்ட காயங்களால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனால் அந்த காயங்களை சற்றும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். அந்த நரி தனது உடம்பு மனித உருவத்திலிருந்து நரியின் உருவத்திற்கு மாறுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது என்று சத்தமிட்டு அழுது கொண்டே கத்தியது. அப்போது அந்த நரியின் உடம்பில் இருந்து ஒரு விதமான சக்தி வெளிவந்தது. அதை பார்த்து அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் பயந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த சக்தி அட்டாக்கிங் சக்தியாகும். அது யார் மீது படுகிறதோ அந்த நபர் அல்லது பீஸ்ட் உடல் சிதறி உயிரிழந்து போவார்கள். அந்த சக்தியை மெல்ல மெல்ல எடுத்து வெள்ளை நிறமான நரி ஆதனை பார்த்து, நான் இத்தனை வருஷமா இங்க ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தேன். ஆனா சாகும்போது ஒரு 2வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்க ஒருத்தனோட திட்டத்தால இறந்து போக போறேன்னு தெரியும் போது ரொம்பவே வெறுப்பா இருக்கு. அதனால உன்னையும் என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று வஞ்சகமாக கூறிவிட்டு அந்த நரியிடம் இருந்த மீதி சக்தியையும் எடுத்தது. அப்போது அந்த சக்தி மிகவும் வலிமையடைந்து கொண்டே இருந்தது. ஆதன் ஒருபுறம் சண்டை போட முடியாமல் முட்டி போட்டு அமர்ந்திருந்தான். மறுபக்கம் அந்த சக்தியை அங்கிருக்கும் எந்த ஒரு பீஸ்டாலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற கட்டத்தில் ஆதனை காப்பாற்ற வேண்டும். இருப்பினும் என்ன செய்வதென்று அறியாமல் பயந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த நரி எடுத்துக்கொண்டிருக்கும் அதன் சக்தியை கூட ஆதனால் தாங்க முடியாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். ஆனாலும் ஆதனும் மரண பயத்தில் அந்த நரி என்ன செய்ய போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அங்கிருந்த தங்க நிறமான மனித குரங்கு வேகமாக ஓடி சென்று அந்த நரியின் காலை பிடித்து தரையில் அடித்துவிட்டு காற்றில் தூக்கி போட்டு ஒரு குத்து விட்டது. அந்த அடிபட்டும் அந்த நரி அதன் சக்தியை அது வெளியெடுப்பதை நிறுத்தவே இல்லை. அதை பார்த்த மனித குரங்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த நரியின் உடம்பில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டது. அது மரணிக்கப் போகும் தருவாயிலும் இருந்தது. இருப்பினும் அதன் சக்தியை அது அட்டாக் செய்ய எடுத்துக்கொண்டுதான் இருந்தது. அப்போது நரி அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்துவிட்டு, நீங்க எல்லாரும் சூழ்ச்சி பண்ணி என்ன கொல்ல போறீங்கல்ல? என் கூட இருந்த உங்களை விட என்ன கொல்ல திட்டம் போட்டவன் தான் முதல்ல கொல்ல போறேன். அதை எப்படி நீங்க எல்லாரும் தடுக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கூறிவிட்டு தனது வலிமையான முழு சக்தியையும் ஆதனை நோக்கி தாக்கியது. அதை பார்த்த அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் மனித குரங்கும் பேரதிர்ச்சி அடைந்தது. அந்த சக்தி ஆதனை நோக்கி வேகமாக சென்றது. அதை பார்த்த அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் அதன் சக்தியை வைத்து அதை உடைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த சக்தியை முறியடிக்கவே முடியவில்லை. அந்த சக்தியை பார்த்த ஆதன் தனது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் பாதுகாப்பு கவசத்தை போட்டு தடுக்க முயற்சி செய்தான். அந்த சக்தியும் அந்த பாதுகாப்பு கவசத்தில் பட்டதும் உடையும் நிலைக்கு வந்தது. அதை பார்த்த ஆதன், இன்னைக்கோட நம்ம கதை முடிய போகுது. ஏன்னா இந்த சக்தியை நம்ம மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் பாதுகாப்பு கவசத்தாலேயே தடுக்க முடியல என்று நினைத்துவிட்டு அவன் கண்களை மூடி நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த கவசம் மறைந்த சத்தம் கேட்டது. அது மறைய ஆரம்பித்த சில நொடிகளில் ஆதன் மயக்கமடைந்தான். ஏனென்றால் அவனது எனர்ஜி அனைத்தும் முடிந்து போனது. அப்போது அந்த சக்தி ஆதனை நோக்கி வந்தது. அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அதன் பிறகு அங்கிருக்கும் பீஸ்டுகளுக்கு ஒரு பேரதிர்ச்சியும் பேரானந்தமும் காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் அந்த நரியின் சக்திப்பட்டு ஆதன் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தம் வர அங்கிருந்த ஒரு மரத்தில் அடித்து கீழே விழுந்தான். மற்றொரு பக்கம் அந்த நரி முழு சக்தியையும் இழந்து இறந்து கிடந்தது. அதன் அருகில் கூட யாரும் செல்லவில்லை. அங்கிருந்த ஒரு பீஸ்ட் காற்று சக்தியை வைத்து அந்த நரியின் உடலை தூக்கி கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் எரிந்தது. அந்த சண்டை அங்கு நரிக்கும் பீஸ்டுகளுக்கும் தான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருந்தது. அது நடந்தது 2 மணி நேரமாக இருந்தாலும்
அந்த இடம் இரத்தமயமாக மாறியது. ஆதன் மட்டும் தனது உயிர் மற்றும் ஆற்றல் சக்தியை எடுக்கும் மாத்திரையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான சின்ன பீஸ்டுகளும் நூற்றுக்கணக்கான பெரிய பீஸ்டுகளும் சில மிகப்பெரிய பீஸ்டுகளும் இணைந்திருந்தால் கூட அந்த நரியை கொன்றிருக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நரியில்லாத இடத்தை பார்த்த பீஸ்டுகள் அனைத்தும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. இருப்பினும் ஆதன் தங்களுக்காக தனது உயிரை விட்டுவிட்டான் என்று அந்த இடத்தில் அமர்ந்து கண்கலங்கிக் கொண்டிருந்தது. அந்த பீஸ்டுகள் நினைத்தது ஒன்றுதான். அது ஆதன் தங்களிடம் பொய் சொல்லவில்லை. அவன் இந்த நரியிடமிருந்து தங்களை காப்பாற்றி இந்த இடத்தில் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று கூறியதை திறன்பட செய்து முடித்து விட்டான் என்பது சந்தோஷமாக இருந்தாலும் அவன் தனது இன்னுயிரை விட்டுவிட்டான் என்பதுதான் அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அங்கிருந்த சின்ன சின்ன பீஸ்டுகள் எல்லாம் அந்த இடத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அப்போது பறந்து கொண்டிருந்த ஒரு டிராகன் பீஸ்ட் ஆதனின் உடம்புக்கு பக்கத்தில் சென்று அவனை தூக்கி கொண்டு வர சென்றது. அப்போது ஆதனின் உடம்பு முழுக்க இரத்த காயங்கள் இருந்தன. இருப்பினும் அவன் மூச்சு விட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த டிராகன் பீஸ்ட் ஆதனை வேகமாக தூக்கி கொண்டு வந்து அங்கிருந்த ஒரு பீஸ்டிடம் விட்டுவிட்டு தனது டிவைன் சென்ஸ் மூலமாக அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளிடமும் ஆதன் இன்னும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு தேவையான சிகிச்சையை நம்ம மருத்துவ குகையில வச்சு கொடுங்க, போங்க போங்க என்று சந்தோஷமாக கூறியது. அது கேட்டதும் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. அது அவர்களது மருத்துவ பீஸ்டுகளிடம் ஆதனை வேக வேகமாக தூக்கி கொண்டு சென்று ஆதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த குகைக்குள் ஒரு 100 வயது மிக்க ஒரு மருத்துவ பீஸ்ட் ஆதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தது. அங்கு ஆதனை சுற்றி அனைத்து பீஸ்டுகளும் அமர்ந்து கொண்டு ஆதன் நல்லபடியாக குணமாகி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அமர்ந்திருந்தது. அங்கிருந்த பீஸ்டுகள் 3 நாட்கள் அங்கேயே அமர்ந்திருந்தது. அதற்கான ஒரே காரணம் ஆதன் கண்விழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். 3 நாட்கள் முழு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. உயிர் மட்டும் இருந்தது, ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்தான். அந்த வெள்ளை நரி இல்லாத அந்த பாதாளம் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தது. இருப்பினும் அங்கிருந்த பீஸ்டுகளுக்கு ஆதன் எப்போது கண் விழிப்பான் என்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தது. ஒரு அசுரனை கொன்று வீழ்த்திய தெய்வமாக ஆதனை அங்கிருக்கும் பீஸ்டுகள் அனைத்தும் பார்த்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த சண்டையில் பல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன பீஸ்டுகள் இருந்திருந்தாலும் பலாயிரக்கணக்கான பீஸ்டுகளின் வாழ்க்கையில் சுதந்திர விளக்கு ஏற்றி வைத்தவன் ஆதன். அவனது நன்றியை அங்கிருந்த சின்ன சின்ன பீஸ்டுகள் முதல் பெரிய பெரிய பீஸ்டுகள் வரை அனைத்தும் நன்றி மறவாமல் 3 நாட்கள் ஆகியும் தங்களது இடத்தை விட்டு செல்லாமல் அமர்ந்திருந்தது. 3 நாட்கள் முடிந்த 4வது நாள் இரவு ஆதன் கண்களில் மெல்ல அசைவு தெரிந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மருத்துவ பீஸ்ட், இவன் கண் அசையுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிக்க போறான் என்று தனது பீஸ்டுகளுக்கு தகவலை பரிமாறியது. அதை கேட்டு அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் அதன் இடத்திலிருந்து வேகமாக எழுந்து ஆதனை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து ஆதன் மெல்ல தனது கண்களை திறந்தான். அவனை சுற்றி அங்கிருந்த பீஸ்டுகளை பார்த்து பயந்து கொண்டான். ஆதன் அங்கிருந்த மருத்துவ பீஸ்டிடம், ஐயா, நான் எத்தனை நாளா இப்படி மயங்கியிருக்கேன் என்று சன்னமான குரலில் கேட்டான். ஆதன் எழுந்ததை பார்த்த அங்கிருந்த பீஸ்டுகளும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. அப்போது அந்த மருத்துவ பீஸ்ட், நீ 4 நாளா இப்படி மயக்க நிலையில தான் இருக்க, அப்புறம் அந்த வெள்ளை நரியும் இறந்து போச்சு, எங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு என்று தனது தகவலை ஆதனிடம் பரிமாறியது. அதை கேட்டதும் ஆதன் சந்தோஷமாக உணர்ந்துவிட்டு அவனது உயிர் மற்றும் ஆற்றல் சக்தி எடுக்கும் மாத்திரையை பாக்கெட்டிலிருந்து எடுத்து முத்தம் கொடுத்தான். அப்போது அது திடீரென்று அந்த 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த விஷயத்தை ஆதனின் மனதில் காட்சியாக காட்டியது. அந்த நரியின் முழு சக்தியும் ஆதனை தாக்க வேக வேகமாக வந்தது. அப்போது ஆதனின் அந்த பாதுகாப்பு கவசம் அந்த சக்தியை தாங்க முடியாமல் மறைந்து போன தருணம் வந்தது. அப்போது ஆதன் தனது எனர்ஜியை முழுமையாக இழந்துவிட்டு அங்கேயே விழுந்து மயக்கமடைந்தான். அப்போதுதான் முக்கியமான தருணமே ஏற்பட்டது. ஆதனின் பாதுகாப்பு கவசம் மறைவதை பார்த்த அந்த தங்க நிறமான மனித குரங்கு அந்த சக்தி ஆதனின் உடம்பில் பட்டால் அவன் பாகம் பாகமாக சிதறிவிடுவான் என்று அறிந்து கொண்டு அந்த தங்க நிறமான குரங்கு வேகமாக சென்று அந்த சக்தியை தனது உடம்பில் வாங்கி கொண்டது. அதன் மீது பட்டதும் தான் அங்கு மிகப்பெரிய சத்தம் வந்தது. அந்த குரங்கின் மீது அந்த சக்தி பட்டுவிட்டு அதன் பிறகு அந்த துகள்கள் ஆதன் மீது பட்டுதான் ஆதன் 200 அடிக்கு மேல் பறந்து சென்று விழுந்தான். அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் அந்த குரங்கு செய்வதை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு அந்த காட்சி அப்படியே மறைந்து போனது. ஆதன் மீண்டும் அங்கு நடந்தவற்றை பார்க்க முயற்சி செய்தான். இருப்பினும் அவனால் அந்த குரங்குக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பது மட்டும்தான் அவனுக்கு தெரிந்தது. மற்றவை எல்லாம் அப்படியே மறைந்து போனது. அப்போது ஆதன் அங்கிருந்த பீஸ்டுகளில் தங்க நிறமான குரங்கு பீஸ்டை தேடினான். அந்த தங்க நிறமான மனித குரங்கு பீஸ்ட் அங்கு காணவில்லை. அப்போது ஆதன் அங்கிருந்த ஒரு பீஸ்டை பார்த்து, உங்க தங்க நிறமான மனித குரங்கு எங்க போச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். அப்போது அங்கிருந்த சில பீஸ்டுகள் ஆதனை அழைத்துக் கொண்டு சென்று அங்கிருந்த பெரிய மைதானம் போல் ஒரு இடத்தை காண்பித்தது. அங்கு தங்க நிறமான மனித குரங்கு இறந்து அதற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு வார்த்தையே வரவில்லை.
அவன் கத்தி அழுவதற்கு ஆரம்பித்தான். இது இது எப்படி நடந்துச்சு? இப்படி என்னை காப்பாத்த வந்து உயிரை விட்டுட்டியே. என்னை கொல்றதுக்கு நீதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்த. கடைசியில என்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு நீ இறந்து போயிட்டியே என்று சொல்லி கதறி எழுதான். அப்போது அங்கிருந்த பீஸ்டுகள் கண்களும் கலங்கியது. ஆதன் அங்கிருந்த கரடி பீஸ்டை பார்த்து, இது எப்படி இறந்து போச்சு என்று கண்ணீருடன் கேட்டான். அப்போது கரடி பீஸ்ட் ஆதனை பார்த்து, இது உன்னை காப்பாத்தும் போது அந்த நரியோட சக்தி பட்டு உடம்புல பல இடம் வெடிச்சு செதறிச்சு. இருந்தாலும் உன்னை ஒரு பக்கமும் இதை ஒரு பக்கமும் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா நேத்து மதியானம் அதோட உயிர் உடம்பு விட்டு பிரிஞ்சிருச்சு என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் கண்ணீரோடு தங்க நிறமான குரங்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது யானை பீஸ்ட் முன்வந்து ஆதனை பார்த்து, நீ கவலைப்படாத, எங்க இனத்துக்காக போராடிதான் இது இறந்திருக்கு. இதோட தியாகத்தை நாங்க எங்க உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம். இத்தனை நாள் நாங்க தான் ஒருத்தவங்களுக்கு நன்றியுள்ளவங்களா இருந்தோம். ஆனா எங்களுக்கு பல மடங்குக்கு மேல எங்க தங்க நிறமான மனித குரங்கு உயர்ந்து நின்றுச்சு என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் ஆமென்று தலையசைத்து விட்டு மீண்டும் தங்க நிறமான மனித குரங்கை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அப்போது புலி பீஸ்ட் முன்வந்து ஆதனை பார்த்து, ஆமா, அது செஞ்ச தியாகம் எங்களை காப்பாத்தின தெய்வமான உன்னை காப்பாத்திட்டு அது தெய்வமா போயிருச்சு. எங்க வாழ்க்கையில நாங்க மறக்க கூடாத 2 தெய்வம். ஒன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க நீ, இன்னொன்னு இறந்து போன எங்க தங்க நிறமான மனித குரங்கு என்று தகவலை பரிமாறிவிட்டு அந்த தங்க நிறமான மனித குரங்கை வணங்கியவாறே உடலை தரையில் தாழ்த்தி நின்றது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் அடுத்தடுத்து தங்களது மரியாதையை வெளிப்படுத்தியது. அதை பார்த்த ஆதனும் அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து அந்த தங்க நிறமான மனித குரங்கை வணங்கினான். ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? சின்ன பீஸ்டுகள் ஆதனுக்கு கொடுக்க போவது என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 244. அந்த தங்க நிறமான மனித குரங்கு இறந்த இடத்தில் நின்று அனைத்து பீஸ்டுகளும் ஆதனும் வணங்கி அஞ்சலி செலுத்திவிட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த குரங்கு ஆதனை 2 இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றியிருப்பதை ஆதன் நினைவுபடுத்தி பார்த்து அழுது கொண்டிருந்தான். முதலில் ஆதனை வெள்ளை நரி தனது உடல் பலத்தால் கொல்ல நினைக்கும் போது வந்து அவன் உயிரை காப்பாற்றியது. பின்பு தனது ஆற்றல் சக்தி கொண்டு ஆதனை அழிக்க நினைத்தது. இப்படி 2 இக்கட்டான நிலையிலும் தன்னை காப்பாற்றிய குரங்கு இறந்து கிடப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போது ஆதன், நம்ம தான் பீஸ்டுகளை விட மனுஷங்க ரொம்ப விசுவாசமானவங்க, பாசமானவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்களெல்லாம் விட பீஸ்டுகள் பல மடங்கு இருக்குன்னு இன்னைக்குதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சில நேரம் மனுஷங்க கூட நன்றியை மறந்துடுவாங்க. ஆனா இங்க இருக்கும் இந்த பீஸ்டுகளும் நம்ம உயிரோட எப்போ எந்திரிப்போன்னு 3 நாளா இங்கேயே இருந்து நம்ம எந்திரிச்சதும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததாலதான் பீஸ்டுகளை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் இந்த குரங்கு இறந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மனசு ஏத்துக்கவே மாட்டுது என்று நினைத்து அழுதான். அதை பார்த்து அங்கிருந்த புலி பீஸ்ட், நீ அழுகாத, எங்க கூட நண்பனா இருந்த எங்க குரங்கு பீஸ்ட் இனி எங்க தெய்வமா வச்சு வழிபட போறோம். அதனால அதை பார்த்து கண் கலங்காத, கையெடுத்து கும்பிடு என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்டதும் ஆதனும் சரியென்று தலையசைத்து விட்டு தனது கண்களை துடைத்து விட்டு அங்கேயே நின்று அந்த தங்க நிறமான குரங்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த பீஸ்டுகள் ஆதனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அங்கிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்தது. ஆதனும் அங்கிருந்து நடந்து வந்து அந்த குகைக்குள் வந்தான். அவனுடன் கரடி, புலி மற்றும் யானை பீஸ்டுகள் மட்டும் உடன் வந்தது. அப்போது கரடி பீஸ்ட் ஆதனை பார்த்து, இவ்வளோ நாள் எங்க கூட இருந்த உன் பேரை நீ சொல்லவே இல்லை, உன் பேர் என்ன என்று கேள்வி கேட்டது. என் பேரு ஆதன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட கரடி பீஸ்ட், சரி ஆதன், உன் உடம்புல இருக்க சில காயங்கள் இன்னும் சரியாகாம இருக்கு, அதனால நீ ஓய்வு எடுக்கணும்னு எங்க மருத்துவர் சொன்னாரு. அப்புறம் இந்த 2 மாத்திரையும் போட்டுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு என்று கூறிவிட்டு 2 மாத்திரைகளை கொடுத்தது. ஆதனும் அதை சிறு புன்னகையுடன் வாங்கி கொண்டான். அதை கொடுத்ததும் அந்த கரடி, புலி மற்றும் யானை 3ம் அங்கிருந்து வெளியே சென்று விட்டது. ஆதன் அங்கிருந்த கல்லால் செய்யப்பட்ட ஒரு டேபிளில் படுத்துக்கொண்டு அந்த 1 மாதம் அந்த இடத்தில் நடந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இன்று தனக்கு காயங்கள் ஏற்பட்டது போல் எந்த ஒரு சண்டையிலும் அவனுக்கு காயம் ஏற்பட்டதில்லை. அவன் துவண்டு போனதும் இல்லை. அப்போது அந்த நரி எவ்வளவு வலிமை மிக்க ஒன்றாக இருந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆதன். ஆதனுக்கு அரசபுரத்து ரகசிய இடத்திலிருந்து கிடைத்த 9 லைட்ரேஜ் சக்தி ஆதனின் உடம்பை மெல்ல மெல்ல சரி செய்ய ஆரம்பித்தது. அது மெல்ல ஆதனின் உடம்பில் உள்ள பாகங்கள், எலும்புகள் என்று அனைத்தையும் மீண்டும் வலிமையடைய செய்து கொண்டிருந்தது. அப்போது நரியின் சக்தி ஆற்றலை எடுத்த மாத்திரை ஆதனுக்கு சில சக்தி ஆற்றல்களை கொடுத்தது. அப்போது ஆதனின் உடம்பு மேலும் வலுவடைய ஆரம்பித்தது. ஆதன் மெல்ல மெல்ல முன்னேறி 2வது எக்ஸ்பர்ட் லெவல் மேக்சிமம் சக்திக்கு முன்னேறினான். அது மட்டுமின்றி அவன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு செல்ல மிகவும் சிறிய இடைவேளை மட்டுமே இருந்தது. இன்று நடந்ததில் ஆதனுக்கு பல விஷயங்கள் ஆச்சரியத்தை கொடுத்தாலும்
அவனுக்கு பெரிதும் ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த மாத்திரை தான். ஏனென்றால் அந்த மாத்திரை தனக்கு உதவாது என்று எண்ணினான் ஆதன். இருப்பினும் அதை பயன்படுத்தி பார்த்து முடிந்தவரை அது நரியின் சக்தியை எடுக்கும் என்று நினைத்தான். ஆனால் அந்த மாத்திரை நரியின் முக்கால்வாசி சக்தி ஆற்றலை எடுத்துவிட்டது. மீதியை ஆதனை நோக்கி தாக்கும் போதுதான் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்து ஆதனுக்கு மிகவும் சங்கடத்தை உருவாக்கியது. ஆதன் அந்த மாத்திரையை கையில் எடுத்துக்கொண்டு, நீ என் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த நரியோட சக்தியை நீ எடுத்திருக்க, நான் தான் உன் மேல நம்பிக்கை வைக்காம போயிட்டேன், சாரி என்று ஆதன் பேசிவிட்டு, அப்ப இந்த மாத்திரை ஒரு டிமானிக் பீஸ்ட் மேக்சிமம் லெவல்ல இருக்க ஆற்றலையே எடுக்குது. இந்த மாத்திரை தான் நம்ம கபடபுரத்துல நிறைய கிடைக்கும், இனிமே அதை நிறைய வாங்கி வச்சுக்கணும் என்று நினைத்தான். அதன் பிறகு அந்த கரடி பீஸ்ட் கொடுத்த 2 ஹீலிங் மாத்திரையை எடுத்து தனது வாயில் போட்டுக் கொண்டான் ஆதன். அவனது காயங்கள் சற்று வேகமாக குணமடைவதை ஆதன் அவன் கண்முன்னால் பார்த்துவிட்டு ஆதன் கண்களை மூடி சிறிது நேரம் உறங்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று அந்த குகைக்குள் யாரோ வருவது போல சத்தம் கேட்டதும் ஆதன் கண்களை திறந்து விட்டான். ஆனால் அவன் எழுந்து அது யாரென்று பார்க்கவில்லை. அந்த சத்தம் ஆதனுக்கு நன்றாக கேட்க ஆரம்பித்தது. ஆதன் டக்கென்று தனது இடத்திலிருந்து எழுந்து பார்த்தான். அங்கு அந்த நரியின் கையில் இருந்த டிமானிக் பூனை கண்கள் நிறைய சந்தோஷத்துடன் ஆதனை பார்த்து நின்று கொண்டிருந்தது. ஆதன் அந்த மயக்கத்தில் 4 நாள் படுத்திருப்பதை பார்த்த அந்த டிமானிக் பூனை மிகவும் சங்கடமாக உணர்ந்தது. அது ஆதனையே சுற்றி சுற்றி வந்தது. அவ்வப்போது இந்த பூனை ஆதனின் மேல் ஏறி படுத்துக் கொள்ளும். ஆனால் அது ஆதனை எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. அங்கு சந்தோஷமாக நின்று கொண்டிருக்கும் பூனையை பார்த்த ஆதன், அட செல்லக்குட்டி, நீதான் உள்ள வந்தியா? நான் கூட வேற யாரோ வர்றாங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி வாங்க வாங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். ஆதன் இந்த இடத்தில் வந்த போதே அந்த குட்டி பூனை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இந்த பூனை கருப்பு நிறத்தில் இருந்ததாலும் அதன் கண்கள் நீல நிறத்தில் இருந்ததாலும் ஆதனுக்கு அந்த பூனை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டிமானிக் பூனை என்று நினைத்து கொண்டான். அப்போது ஆதனின் பேச்சை கேட்ட அந்த பூனை ஆதனை பார்த்து வினோதமாக ஒரு சத்தமிட்டது. அதை பார்த்த ஆதன், நான் உன் மாஸ்டரை கொண்டுட்டேன், நீ என்ன பழி வாங்க வந்திருக்கியா என்று கேட்டான். அதை கேட்ட அந்த பூனை சற்றும் தாமதிக்காமல் இல்லை என்று தலையை வேக வேகமாக அசைத்தது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அப்ப நான் பேசுறது உனக்கு புரியுது அப்படிதானே என்று கேட்டான். அந்த பூனை செய்வதை பார்த்தே ஆதன் புரிந்து கொண்டான், இந்த பூனை ஒரு குழந்தை போன்றது, இதை நாம் தான் தவறாக நினைத்து விட்டோம் என்று. சரி, அப்ப எதுக்கு என்ன பார்க்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க குட்டி தங்கம் என்று பூனையை பார்த்து அன்புடன் கேட்டான் ஆதன். அப்போது அந்த பூனை ஆதனுக்கு பக்கத்தில் சென்று அவனது உடையை பிடித்து ஒரு திசையை நோக்கி இழுத்தது. அதை பார்த்த ஆதன் புரிந்து கொண்டான், இந்த பூனை தன்னை எங்கோ அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறது என்று. ஆதன் பூனையை பார்த்து, அப்ப நீங்க என்ன எங்கேயோ கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க இல்லையா என்று கேட்டான். அதை கேட்டு அந்த பூனை சந்தோஷமாக வாலை அசைத்தது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த பூனையுடன் செல்ல ஆரம்பித்தான். அந்த பூனை ஆதனை அந்த குகையிலிருந்து வெளியே அழைத்து வந்தது. அதன் பிறகு ஒரு திசை நோக்கி 2 மணி நேரத்திற்கு மேல் இருவரும் நடந்து சென்றார்கள். அதன் பிறகு அந்த பூனை ஒரு பாதாள குகைக்குள் ஆதனை அழைத்து சென்றது. அந்த குகை மிகவும் ரகசியமான இடத்தில் இருந்தது. இருவரும் அந்த குகைக்குள் சென்றதும் அந்த குகை அப்படியே மறைந்து போனது. அங்கிருந்த சின்ன சின்ன பீஸ்டுகளுக்கு அந்த குகை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் புலி பீஸ்ட், கரடி பீஸ்ட், யானை பீஸ்ட் போன்ற பெரிய பீஸ்டுகளுக்கு மட்டும்தான் அந்த குகை தெரியும். இருப்பினும் அவர்கள் அதற்குள் பல மாதங்களுக்கு ஒரு முறைதான் சென்று சுத்தம் செய்துவிட்டு வருவார்கள். அதிலும் இந்த 10 வருடத்துக்கு முன்பு அந்த வெள்ளை நரி வந்த பிறகு இந்த குகைக்குள் அந்த வெள்ளை நரி மட்டும்தான் வாழ்ந்து வந்தது. அதனால் இதற்குள் இப்போது என்னவாயிற்று என்று யாருக்கும் தெரியாது. அத்துடன் இப்போது அந்த குகைக்கு வெளியேயும் எந்த ஒரு பீஸ்டுகளும் இல்லை. அனைத்து பீஸ்டுகளும் தங்களது மலையை சுதந்திரமாக சுற்றி பார்க்க சென்று விட்டது. மற்றும் இந்த முறை மதுரா பாதாள மலையின் எல்லைகள் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டது. அந்த குகைக்குள் செல்ல செல்ல ஆதனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. இந்த பூனை நம்மை எதற்காக இந்த குகைக்குள் அழைத்து வந்திருக்கிறது என்று குழப்பத்துடன் இருந்தான். அதன் பிறகு ஆதன் பூனையை பார்த்து, ஓய், என் எதுக்கு இந்த குகைக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டான். ஏனென்றால் அந்த குகைக்குள் செல்ல செல்ல அந்த குகைக்குள் இருந்து சில சக்தி ஆற்றல்கள் ஆதனுக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த சக்தி ஆற்றலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அந்த பூனை ஆதனை பார்த்து வினோதமாக சத்தமிட்டு விட்டு மீண்டும் அந்த குகைக்குள் ஓடியது. ஆதனும் அதை பின்தொடர்ந்து சென்றான். ஆதன் அந்த குகைக்குள் இருந்து எப்படி வித்தியாசமான சக்தி ஆற்றல் வருகிறது என்று அந்த இடத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே சென்றான். அதன் பிறகு அந்த பூனை அங்கிருந்த ஒரு சுவரை தனது கைகளை வைத்து கீறியது. அப்போது திடீரென்று அங்கிருந்த அந்த குகையின் கடைசி வரை தீப்பந்தத்தில் நெருப்பெறிய ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதன் திகைத்து போனான். அவன் அங்கிருந்த குகையை அப்போது முன்பை விட நன்றாக பார்க்க முடிந்தது. இருவரும் அந்த குகையின் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதை பார்த்த ஆதன், ஓய், என்னப்பா, குகையோட கடைசிக்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்றது என்று கேட்ட அடுத்த நிமிடம் அந்த குகையின் கடைசியில் இருந்த சுவர் மட்டும் வேக வேகமாக அதிர ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் அந்த சுவரில் ஒரு கதவு வந்தது.
அந்த கதவு மெல்ல திறக்க ஆரம்பித்தது. அந்த கதவு முற்றிலுமாக திறந்ததும் ஆதனின் கண்கள் வெளிச்சத்தில் கூசியது. அவன் தனது கண்களை மூடிக்கொண்டான். அதன் பிறகு ஆதன் கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த பூனை அந்த கதவிற்குள் சென்று விட்டது. அது கதவுக்குள் நின்று கொண்டு ஆதனை பார்த்து வினோதமான சத்தத்தை எழுப்பியது. ஆதனும் அந்த குகையை ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த கதவுக்குள் சென்றான். அந்த கதவுக்குள் சென்றதும் அங்கு ஒரு ரகசிய அறை இருந்தது. அதை பார்த்ததும் ஆதன் திகைத்து போனான். ஆதன் இங்கு இப்படி ஒரு அறை இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதிலும் இந்த ரகசிய அறை மிகவும் பெரிதாகவும் சிறப்பாகவும் இருந்தது. அங்கு பல எண்ணற்ற சக்தி வாய்ந்த பொருட்களும் மாத்திரைகளும் இருந்தது. அந்த ரகசிய அறையில் தியானம் செய்யும் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதற்கு அருகில் ஏதும் இல்லை. ஆனால் அந்த பாறையிலிருந்து சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிவந்து கொண்டிருப்பதையும் ஆதன் பார்த்து வியந்து போனான். ஏனென்றால் எந்த ஒரு தியானம் செய்யும் பாறையில் இருந்தும் சக்தி ஆற்றல் வரவே வராது. இந்த பாறையில் சக்தி ஆற்றல் வருகிறது என்றால் இது தியானம் செய்யும் சக்தி ஆற்றல் மற்றும் அந்த பாறையின் சக்தி ஆற்றல் என்று 2 மடங்கு சக்தி ஆற்றலை கொடுக்கும் என்று ஆதன் புரிந்து கொண்டான். அங்கு பாறை போல் இருக்கும் கல் மிகவும் விலை உயர்ந்த கல்லாகும். அது மாத்திரை அளவில் இருந்து பாறை அளவு வரை அந்த ரகசிய இடத்திற்குள் இருந்தது. அந்த சின்ன சின்ன கற்கள் முதல் பாறை வரை சக்தி ஆற்றல் கொடுக்கும் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களாகும். அதிலும் அந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்தால் இரட்டிப்பு சக்தி ஆற்றல் கிடைக்கும். அதேபோல் அதற்கான முயற்சியும் பாதி அளவு போட்டு முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். ஆதன் இந்த குகைக்குள் சிறிது தூரம் வந்த பிறகே புரிந்து கொண்டான் இது மிகவும் சக்தி வாய்ந்த இடம்தான் என்று. ஆனால் இந்த ரகசிய இடத்தில் இத்தனை விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் இருக்கும் என்று ஆதன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை விலை மதிப்புள்ள பொருட்களை யார் இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி ஆதன் மனதில் வந்தது. ஆதன் அங்கிருந்த அனைத்தையும் ஒரு பார்வை பார்த்தான். அங்கு எண்ணற்ற சக்திமிக்க கற்கள், பாட்டிலில் திரவியங்கள் என்று பல பொருட்கள் இருந்தது. அது மட்டுமின்றி அங்கு பல எண்ணற்ற ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆயுதங்களில் சக்தி வாய்ந்த ஆற்றலும் இருந்தது. அப்போது ஆதனுக்கு திடீரென்று வெள்ளை நிறமான நரி ஞாபகத்துக்கு வந்தது. அவன் வேகமாக திரும்பி அங்கிருந்த பூனையை பார்த்து, ஓய் குட்டி, இந்த பொருளெல்லாம் அந்த வெள்ளை நிறமான நரி தானே கொண்டு வந்து வச்சுச்சு என்று கேட்டான். அதை கேட்டதும் பூனை ஆமென்று தலையசைத்து விட்டு ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்பியது. அதை கேட்ட ஆதன், அதான பார்த்தேன், இந்த சக்தி வாய்ந்த பொருள் எல்லாம் அந்த நரியாலதான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஏன்னா அது இத்தனை பீஸ்டுகளை பயமுறுத்தி வச்சிருக்குன்னா அந்த அளவுக்கு இதுக்கிட்டையும் சக்தி வாய்ந்த மாத்திரைகளும் பொருளும் இருந்திருக்கு என்று நினைத்தான். அப்போது அங்கிருந்த ஒரு வாளை அந்த பூனை இழுத்து கொண்டு வந்து ஆதனின் காலுக்கடியில் போட்டுவிட்டு அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து வேக வேகமாக தலையை இசைத்தது. அதை பார்த்த ஆதன் அந்த வாளை எடுத்து தனது இடுப்பில் வைத்துவிட்டு, இங்க இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு சொல்ல வரியா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் அந்த பூனை வேக வேகமாக ஆதனை பார்த்து தனது வாளை அசைத்தது. அத்துடன் அந்த சந்தோஷத்தில் அங்குமிங்கும் ஓடி மற்றும் திரும்பி ஆதனிடமே வந்தது. அது மட்டுமின்றி அது ஆதனை சுற்றி சுற்றி வந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த பூனையை பார்த்து, இதெல்லாம் எனக்கு சொந்தமானதில்லை. ஆனா புதையல வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாளும் இல்லடா குட்டி தங்கமே. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் எடுத்துக்க விரும்பல. நான் இதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது நீ எடுத்து கொடுத்த வாள், கோடாலி, சில மாத்திரைகள், அப்புறம் சில திரவியங்கள் எடுத்துக்கிறேன், சரியா என்று கூறினான். அதை கேட்டதும் மீண்டும் பூனை சந்தோஷமாக அங்குமிங்கும் ஓடி வந்து ஆதனின் தோளில் ஏறி அமர்ந்து கொண்டது. அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆதன் தனது தோளின் மீது அந்த பூனையை பார்த்ததும் அவனுக்கு அந்த வெள்ளை நரியின் ஞாபகம் வந்துவிட்டது. ஏனென்றால் ஆதன் முதலில் அந்த இடத்திற்கு வந்தபோது இந்த பூனை அந்த நரியின் தோளில் தான் அமர்ந்திருந்தது. இருப்பினும் இப்போது அந்த வெள்ளை நரி இறந்து விட்டதால் இந்த பூனை தன்னுடன் வந்து அன்பு தேடுகிறது என்று ஆதன் புரிந்து கொண்டான். ஆதன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற 2 எண்ணம் தோன்றியது. இந்த நரியின் பொருள் நமக்கு தேவைதானா என்று அவன் அங்குமிங்கும் நடந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். ஆதன் அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்வானா? ஆதனுக்கு காத்திருக்கும் சந்தோஷமான விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?